ஹலோ காய்ஸ், வெல்கம் டு செல்லாவளோ. இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் போகிறோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, நான் பெருசாக வலிக்கிறேன். அங்கேண்டா ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போகிறோம். அதுக்கு இப்போ ரெடியாகி போய் கொண்டிருக்கிறோம். பாருங்க, படியால் இப்போ கீழே இறங்கி கொண்டு இருக்கிறேன். இதுதான் எங்களை விட்டு படியை பார்த்தீங்களா, இறங்கி கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்களா, இப்போ படியால் இறங்கி கொண்டிருக்கிறோம். இறங்கிட்டு இப்போ ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போவோம். நிறைய திங்ஸு மேண்ட கிடக்கு. அப்போ இன்றைக்கி ஒரு வ்ளாக் எடுப்போம் மட்டும் சொல்லி வந்திருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிறதுக்கு வலிக்கிட்டோம். அழகா பாருங்கோ. அழகாய் சொல்லு, எங்கே போகிறோம்? நாங்கள் காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மீன் மார்க்கெட்டை போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். இப்போ காரை பார்த்தீங்கன்னா காருக்கு ஏறிட்டோம். இனி போகிறது தான். காரை ரிவர்ஸ் எடுத்துட்டு போவோம் காய்ஸ். இப்போ பார்த்தீங்களா நாங்கள் ரோட்டால் போய்கொண்டிருக்கோம். என்ன வித்தி? ரோட்டால் போய்கொண்டிருக்கிறோம். எங்கே போகிறோம்? ஃபிஷ் வேண்ட போகிறோம். மீமி வித்தின ஃபிஷ் வேண்ட போகிறோம். அப்போ பாருங்க, நாங்கள் பார்த்து மீனை வேண்டும் வலிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ டைமை பார்த்தீங்கன்னா நேரம் 12 மணி, மதியம் 12 மணிக்கு மீன் வேண்டி கொண்டு வர. அப்படியும் நான் விலைக்கே கொஞ்சம் அளவுடக்க முடிச்சுட்டு 1 மணி ஆகும். சாப்பிட அப்படியும் இன்றைக்கு ஒரு 3 மணி ஆகும்னு நினைக்கிறேன். எவ்வளோ நேரம் வந்து சொல்ல தெரியல. என்ன வித்தி, உங்களுக்கு பசிக்குமா? அப்போ என்ன செய்வீங்க பசிச்சா? என்ன செய்வீங்க பசிச்சா? என்னது? இப்படித்தான் ஏதாச்சும் ஒன்று கிளம்பி கொண்டிருப்பா வித்தியாசினி. பாருங்க, ஃபிஷ் மார்க்கெட்டில் இதில் 2 மார்க்கெட் இருக்குது. இதுலேயும் ஒரு ஃபிஷ் மார்க்கெட் ஒன்று இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஃபிஷ் மார்க்கெட். நாங்கள் அங்கே தான் பழமையாக வேண்டது. அப்போ அங்கே போகும்போன்னுட்டு போய் கொண்டிருக்கோம். என்ன வித்தி? என்ன வித்தி? வடிவா கதைக்க வேணும் மேக்கில். இப்போ நாங்கள் மார்க்கெட்டு ரோட்டை பாருங்க. இந்த ரோட்டால் தான் நாங்கள் சுழிபுரம் போகிறோம். நாங்கள் அதே ரோட்டில் மார்க்கெட் இருக்குது. வித்திக்கு பிடிச்ச மார்க்கெட்டுன்னா அதுதான். அந்த ரோட்டை கண்டோடனே சொல்லுவா ஃபிஷ் கடை வந்துட்டேன்னு சொல்லுவா. என்ன வித்தி? மீமிங்கன்னு சொல்லுவான். ஏன்னா கதைங்க அவன் மீன் வேண்ட போகிறோம். அவ காய்ஸுக்கு வேறு என்ன சொல்கிறீங்க? அவள் கண்ணாடியெல்லாம் போட்டு அவள் பெரிய ஆள். உங்களுக்கு அவள் பற்றி தெரியா? என்ன வித்தி? இந்த பாருங்க, அவள் காட்டுறேன் பாருங்க. அவள் பெரிய ஆளுங்க. கண்ணாடி கூலிங் கிளாஸ் போட்டுக்கொண்டு தான் இருப்பா. அங்கேயும் வெளியில் போகிறேன்டா டக்குன்னு எடுத்து கூலிங் கிளாஸை மாட்டிடுவா. சரியான குழப்படியாக வந்துட்டா இப்போ. அப்போ நாங்கள் எங்கே போகிறோண்டாலும் தானம் பெறணுமா? எனக்கு இன்றைக்கு கொஞ்சம் மேலாது. ஏனெண்டா இந்த கிளைமேட் மாறினதுலையா சரியான உடம்பு சோர்வாக இருக்குது. சோர்வாக இருக்குது. அதில் வித்தியாசினி வந்து இவ்வளோ எழுப்பினது. குட்டி பாபா எலும்புங்கோன்னு தான் பிள்ளை எழுப்பினது அந்த என்ன. அப்புறம் பிள்ளை எழுப்புதன்ட்டு எழும்பிட்டேன். இந்த தடிமேனங்கள் இதுகள் வந்தால் மனுஷனை ஒரு வதச்சிடும்.
என்ன வித்தி கதைங்க வெங்காயத்தோட முன்னால பாருங்க குப்பல் ஒடிக்காண்டு போகும். இந்த ரோட் வந்து இந்த ரோட்டால் போய் கொண்டிருக்க இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடும் மீன் மார்க்கெட். என்ன விதி முன்ன போகுது சரி அதில் என்ன போகுது டாக்டர் மீன் வேண்டாம் பூரா மட்டும் பாட்டு பாடுறோம். அவாக்கு மீனண்டா ரொம்ப பிடிக்கும். அப்போ மீன் வேண்டாம் போகிறோம். இன்னைக்கு மீனை உனக்கு பிடிக்க வைப்பேன் போகிறோம். மீனை கடிக்க வைக்கட்டே என்ன இப்போ காற்று தொடங்கிது. வைகாசி பிறந்தா இதை சோள காத்தான்னு சொல்கிறது. நல்ல காற்று. அதோட இந்த வெக்கையாண்டு பார்க்கும்போது காற்றை விரும்பலாமல் ஏன்டா அனல் காற்று அடிக்குது. பின்னேரமண்டா ஓகே, பின்னேற டைமில் ஓகே. நீ பாபா இல்லை நான் தான் பாபா. நீங்கள் பாபாவோ சரி செல்ல குட்டி. இப்ப எங்க வந்துட்டோம்னு சொல்லுங்க. எங்க வந்துட்டோம்? குட்டி மாவுடு இதாக குட்டிமா குட்டிமா எங்க வலிக்கிறனாலும் குட்டி மாவுடு குட்டி மாவுடு. ஐ மார்க்கெட் வந்துட்டு காய்ஸ் பாருங்க. இதுதான் மார்க்கெட் காய்ஸ். இதுதான் மார்க்கெட் பாருங்க. மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். மீன் வேண்ட வந்துட்டோம். இதுதான் மார்க்கெட். வாங்க போவோம். சித்தி என்ன வாங்க வந்திருக்கீங்க? என்னது? ஓ சின்னதா பொறிக்கிற மாதிரி தோல் உரிச்சிட்டேன்னு பொறிக்க குட்டி குட்டியா குட்டி குட்டியா எவ்வளோ வைக்க மாட்டேன். வேற என்ன எது வேற மீன் இருக்கு? ஓராவுடு வேற என்ன மீன் இருக்கு? வேற என்ன இருக்கு? கனவா அவ்வளவு கனவா கனவா ஓ
அதான் காட்டுறான் பெரிய ஓரா கிடக்கு தடிமேல இல்லையே சரி கனவே இல்லாட்டி தலைவனே ஓரா கொடுக்கும் ஓராதான் கனவே தலைவனே இதில் ஓரா நல்லா தானே இதில் ஓரா ஒன்று 3 வேணும் ம் அதெல்லாம் விழுகுது என்ன கேமரா எல்லாம் வீடியோ ரெக்கார்ட்லாம் யூடியூப் செய்கிறேன் இப்போ என்ன ஆகுது செல்லா விளாட நடிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களோட ஃபோனில் அடிச்சு அக்கா இருக்கா யூடியூப்ல அடிச்சு அக்காண்டு கடலை பாருங்கள் அச்சாவா இருக்காருடா அங்கே ஒரு நாள் வாரேன் போட்டில் காய்ஸ் பார்த்தீங்கன்னா வித்தியாசினி வந்து ஒரே குழாப்படி சரியா குழாப்படியில் என்ன செய்த வேண்டாம் அந்த ஒரு ஆள் விற்று கொண்டு வந்து இந்த கிளிப்பை தனக்கு வேணுமாமன்னு சொல்லி கத்தி இந்த கிளிப்பை வேண்டி வச்சிருக்கிறா காட்டுங்க கிளிப்பை இந்த கிளிப் தனக்கு வேணுமாம் தனக்கு தேவையாமன்னு சொல்லி பண்ணி கொடுத்துருக்குறாங்க இப்போ இந்த கையில் ஒரு சூப்பு தடி வச்சிருக்கா காட்டுங்க சூப்பு தடியை சூப்பு தடி வச்சு அதையும் வச்சு விளையாடி கொண்டிருக்கிறா இப்போ நாங்கள் 12 மணிக்கு போனாங்க மார்க்கெட்டுக்கு சொன்ன மாதிரி 1 மணிக்கு திருப்பி ரிட்டர்ன் வீட்டை போகிறோம் ஏன்னா போய்க்கு இந்த வெயிலுக்கு எல்லா வேலையும் முடிச்சு கொண்டு போனான்னு எல்லாம் ஒன்று தொட்டு பாடுறது விட ஒரேடியாக முடிச்சு கொண்டு போனாலும் பரவாயில்லைன்னுட்டு தான் இன்றைக்கி லேட்டானாலும் பரவாயில்லைன்னுட்டு நாங்கள் முடிச்சு ஒரேடியாக வேலையை முடிச்சுட்டு போகிறோம் வீட்டை இனி ஒரு வேலையும் இல்லை இனி சமைச்சு சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதுதான் இப்போ நாங்கள் வீட்டை போகிறோம் பாருங்க போய் கொண்டிருக்கிறோம் இந்த பஸ்ஸுகளால் தான் பயம் டூரிஸ்ட்டுக்கு இங்கே ஓகே நாங்கள் குளிருக்குள்ள இருந்து வந்து அவங்க இங்கே வந்து எங்களை வைக்கையை தான் விரும்புவாங்க எங்களுக்கு அப்படி எங்களுக்கு எந்த நாள் எப்படி மாறுதுன்னே தெரியலை காண்டாவனத்தில் இடி மின்னலோட மழை வந்து ஒருத்தன் செத்தும் போனான் அப்படி இருக்க எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை நாளடா ஓமன்னு சொல்லுங்க வித்தியாசினி வந்து சரியான குளப்படி காய்ஸ் குளப்படிக்கு மேல் குளப்படி ஒற்று சொல்லு கேட்கிறேன் எந்த டாக்டர் இவள் பிறந்து முதலாவது வயிற்றுல எடுத்த உடனே சொன்னவன் பயங்கர குளப்படி இன்னொரு படியனும் தான் குளப்படியனு பிறந்த மூட்டேன் நாங்கள் டாக்டர் என்ன இப்படி சொல்கிறேன் பிறந்த கை குழந்தை கூட வச்சப்பாலனை இப்படி சொல்ல இப்படி மனம் வந்தேன்னு நானும் யோசித்தேன் இப்போதானே செய்து அவர் சொன்னதில் எந்த ஒரு பிழையும் இல்லை என்று வந்து கேட்டு தான் இருக்கு நாங்கள் திறப்போம்